ஹலோ மம்மிஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனோட ஸ்பெஷல் ரெசிபி கலர் கேபேஜ் தோசையோட பீனட் சட்னி தான். அது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதோட 12லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 3லேருந்து 4 வரைக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் போதும், அந்தளவுக்கு வதக்கினா போதும். அதோட 1/2 கப் வேர்க்கடலையை ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலை தான். அதை கொஞ்சம் எவ்வளோ தோல் உரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 வதக்கி விட்டால் போதும். அதோட ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. தோசை செய்கிறதுக்கு ஒரு பெரிய கலர் கேபேஜில் பாதிக்கும் கொஞ்சம் கம்மியான கேபேஜ் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது சும்மா போட்டு நம்ம அரைச்சோன்னா அரையாது அவ்வளோவா, நிறையா குவான்டிட்டி இருக்கனால. ஸோ 2லேருந்து ஒரு 4 கரண்டி மாவை இடையில ஆட் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இடையில தண்ணி வேணுன்னா கூட கொஞ்சம் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் கன்சிஸ்டன்சிக்காக. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டாலும் தோசை மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும், தோசை வராது. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சட்னிக்கு வதக்கி வச்சது ஆறிடுச்சு. அதை சின்ன மிக்ஸி ஜாரில் இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இடையில கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றி இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு, அதோட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் பீனட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தோசை மாவை நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி பரவாயில்ல தேய்ச்சி விட்டுருங்க. இந்த தோசை எவ்வளோ மெல்லிஸாக தேய்ச்சாலும் அழகாக ஒட்டாமல் எடுக்க வரும். செம்ம கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். கலர் தோசைன்னு ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க எல்லாருமே. தோசை மாவு பேலன்ஸ் இருந்தால் ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நைட்டு அரைக்கிறீங்கன்னா காலையில் யூஸ் பண்ணிக்கலாம், காலையில் அரைக்கிறீங்கன்னா நைட்டு இன்னொரு வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக தோசைக்கு ஆட் பண்ணுற மாதிரி எண்ணெய் மேலே கொஞ்சம் ஊற்றி விட்டு இது மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பரான கலர் தோசை ரெடி ஆயிரும். என் பொண்ணுக்கு ரொம்ப இந்த கலர் தோசை பிடிக்கும். உங்கள் குட்டீஸ்க்கும் ட்ரை பண்ணி கொடுங்க. பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான கலரில் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் தோசை ஊற்றி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த தோசை அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கிட்ஸுக்கு தேவையான ஹெல்த்தி ரெசிபிஸை மிஸ் பண்ணாமல் இருக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you with the next recipe.